வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜெய்ஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ ரசம் செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கும் என் டாட்டருக்கும் கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் இருக்குது. உடம்புக்கு எப்போ முடியலையே அப்போ தான் அந்த ரசத்தோட அருமை தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். நான் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இந்த இதில் வந்துட்டு இந்த பவுலில் வந்துட்டு நான் சீரகம், மல்லி, கடுகு, கடுகுன்றனே என்னது மிளகு, கருப்பு மிளகு இருக்கு இல்லையா, அது நல்லா இடித்து போட்டு வச்சுருக்கேன். அதோடு வந்துட்டு பூண்டு, வெங்காயம் தோலோடு சேர்த்து அதையும் ஒன்று பாதியாக இடித்து போட்டிருக்கேன். மேலே பச்சை கலரில் என்ன பார்க்குறீங்கனாக்கா, இது என்ன கொத்தமல்லி, இதோட தக்காளி கொஞ்சம் போட்டிருக்கேன். தக்காளி அப்புறம் புளி சாறு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்காக ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பட்டை மிளகாய் போட்டு வச்சாச்சு. கடுகு தாளிப்பு இங்கே இருக்குது. அப்புறம் வேறு என்ன, இங்கே வந்துட்டு கொஞ்சம் வெங்காயமும் பூண்டும் இடித்து வச்சுருக்கேன். அதோடு இது என்ன கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம ஒன்றா தாளிச்சிட்டோம்னாக்கா ரசம் ரெடி. அதோடு சேர்த்து உப்பு கொஞ்சம் போட்டுக்க வேண்டியது தான். நில்லுங்க, நான் தாளிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி வீடியோ இதிலே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, இப்போ தாளிக்க வேண்டியதுதான். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். கடுகெல்லாம் போட்டாச்சு. அது கொஞ்சம் லேசாக வறுந்துருச்சு கூட. இப்போ வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அது நம்ம போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டோம்னாக்கா முடிஞ்சு. அப்புறம் இதுக்கு மேலே என்ன, அந்த புளி சாறு இருக்கு இல்லையா, அது நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இன்னொன்று முக்கியமான இது மறந்துட்டேன். என்ன சொல்லுவாங்க, ஹிந்தியில் வந்துட்டு ஹிங்குன்னு சொல்லுவாங்க. என்ன பேர் இதுக்கு, ஹிங்குங்க. இது கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். பெருங்காயம். வயசாக எல்லாம் மறந்து போகுது, என்ன சொல்லணும் ஏது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீடெல்லாம் பயங்கர வாடை இருக்குது. நான் இது சின்னியை போடலை ரொம்ப, என்னக்கா அது போட்டாக்க பயங்கர சத்தமாக இருக்கும், அதனால் போடலை. கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ட்ரையாக இருக்குது. முடிஞ்சுக்க தாளிப்பு ஆயாச்சு. இப்போ இந்த கலவை எடுத்து கொட்ட வேண்டியதுதான். எங்கள் வீட்டிலலாம் அப்படியே டக்குன்னு அப்படியே அமைக்கிடுவாங்க மூடியை போட்டு. வாசனை எல்லாம் அதுலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையாக என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கும்போது அந்த மாதிரி தான். நாங்கள் என்ன பண்ணுவோம், தாளிப்பு ஒரு ஆள் செஞ்சுட்டு இருந்தாக்கா, பருப்பு இந்த மாதிரி ரசம் ஏதாவது செய்யும்போது ஒரு ஆள் மூடி வச்சுட்டு இருப்போம். சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அவங்க தாளிப்பு பருப்பு எடுத்து கொட்டினோடனே மூடி டக்குன்னு அப்படியே மூட வேண்டியதுதான். சரிங்க, இதோட வேறு வேலை என்ன இருக்குது, கொஞ்சம் கொதிப்பு வந்த பிறகு நம்ம அடுப்பு அணைக்க வேண்டியதுதான். சரிங்க, ரசம் கொதிச்சிருச்சு. இதோட நம்ம அடுப்பு அடைச்சிட்டு அடுத்தது என்ன செய்யணும், சாதம் கொஞ்சம் வடிச்சிட்டு இதோட நெத்தில் பொடி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் பொரித்து வச்சிட்டோம்னாக்கா அவ்வளோ ருசியாக இருக்கும். சரிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.